அநீதிக்கு எதிராக, சமூக அவலங்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். மன்னராட்சி முறை இந்த நாட்டில் வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி முறை கொண்டு வரப்பட்டது. மக்களுக்கான எல்லா தேவைகளும் சேவைகளும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும்ங்கிற காரணத்திற்காகத்தான் இந்த நாட்டில் சட்டங்களும் திட்டங்களும் காவல்துறையும் உளவுத்துறையும் நீதிமன்றமும் சட்டமன்றமும் பாராளுமன்றமும் எல்லாம் நிர்மாணிக்கப்பட்டது மக்களின் வசதிக்குத்தான். ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அது யாவற்றையும் மறந்துவிட்டு மக்கள் நலன், மக்களுக்கான சேவை என்கிற யாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க வாக்கு அரசியல் என்கிற ஒன்றையே பிரதானப்படுத்தி வேலை செய்கிறார்கள். ஆளக்கூடிய திமுக அரசை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் சொல்றாங்க, எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறது. இந்த ஆட்சியை குறை சொல்ல கொம்பன் தேவையில்லை, ஒரு நோஞ்சான் போதும். அவ்வளவு கேடு கட்ட, மானம் கட்ட, வெக்கம் கட்ட, எல்லாம் கெட்ட ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில நிர்வாக மேலாண்மை இல்லைன்னு போராடி இருக்கோம். நிர்வாக மேலாண்மை இல்லைன்ட்டு இப்ப கடைசியா பார்த்தா குப்பை மேலாண்மை கூட இல்லை. ஒரு குப்பையை ஒழுங்கா ஒரு போடுறதுக்கான இடத்தையோ அதை மேலாண்மை செய்வதற்கான இடத்தையோ கூட இந்த அரசு சரி பண்ண முடியல. தம்பி சேக் சொன்னது போல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாங்க, ஜெர்மனிக்கு போறாங்க, லண்டனுக்கு போறாங்க, மேலை நாடுகள்ல பார்வையிடுறாங்க. கேட்டா நாங்க முதலீடுகளை இருக்க போறோம், முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்பை பெருக்க போறோம்ங்கிறாங்க. போகக்கூடிய நாடுகள்ல அங்க பாருங்க, அங்க எங்கேயாவது வீதியில குப்பையை கொண்ட போட்டிருக்கானா? மக்கள் வாழக்கூடிய மக்கள் அடர்த்தி மிக்க பகுதியில் எங்கேயாவது குப்பையை குழி போல வெட்டி அதை அள்ளி கொண்டு போட்டிருக்கானான்னு பாருங்க. ஆனா இங்க என்ன பாருங்க, மேலை நாடுகள்ல குப்பையை கொட்டதை முதன்மையா தேர்வு பண்றது கிடையாது. அவன் என்ன பண்றான், இந்த குப்பை எப்படின்னா முதல்ல மறுசுழற்சி பண்ண நினைக்கிறேன், மறுசுழற்சி பண்றான். குப்பையிலேருந்து அவன் ஆற்றல் தயாரிக்கிறான். குப்பையை அதிகப்படியான வெப்பத்தில் அதை சூடாக்கி அதை நீராவி ஆற்றல் தயாரிக்கிறான். மக்கக்கூடிய குப்பைன்னா நுண்ணுயிர்கள் மூலமாக அதை சிதைச்சு அதன் மூலமாக மீத்தேன் போன்ற அந்த பயோகேஸ் எனப்படக்கூடிய உயிரி வாயுவை தயாரிக்கிறான். அப்படி தயாரித்து பயன்படுத்துறான். அவனுக்கு முதல்ல குப்பையை உருவாகுதுன்னா உருவாகிற இடத்துல மட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தணும். தேவையில்லாம குப்பை உருவாகக்கூடாது, அதை ஒழுங்குபடுத்துறான். அப்ப குப்பை உருவாகிச்சு அப்படின்னா அதை மறு ஆற்றலுக்கு பயன்படுத்துவது, மறு சுழற்சிக்கு பயன்படுத்துவதுன்னு சொல்லிட்டு இது யாரும் சாத்தியப்படாதுங்கிற கடைசி நிலையில் தான் அவன் குப்பையை கொட்ட இடத்துக்கே போறான். அவன் கண்ட இடத்துலையும் குப்பையை கொட்ட விடுறதில்லை. ஆனா இங்க அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த பொங்குபாளையம், முதலைப்பாளையம் போன்ற பகுதிகளில் காலாவதியான அந்த கல்குவாரிகள் அதுதான் பாறைக்குழிங்கிறாங்க. அந்த பாறைக்குழியில போட்டு வந்துடுது. சரி, பாறைக்குழியில போட்டு வந்துடுவேன், அதுக்கு பிறகு நிலச்சடி நீர்மட்டம் கெட்டு போகுமே, சுற்றுச்சூழல் மாசுபட்டு போகுமே, அந்த குப்பையெல்லாம் அந்த மண்ணை கெடுக்குமே, அதுக்கு என்ன பதில் உண்டு? அப்ப குப்பைக்கு வரி வாங்குற, மாதந்தோறும் இவ்வளவு வரின்னு பிடித்தம் செய்யப்படுது. அப்ப இந்த குப்பை கூட மேலாண்மை செய்ய துப்பு இல்லைன்னா நீ எதுக்கு ஆச்சரியத்தில் இருக்கிற? எதுக்கு? கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்குங்கிற, கொங்கு தான் தமிழ்நாட்டை செழிக்க வைக்குங்கிற. அந்த கொங்குல இன்னைக்கு என்ன நிலைமை? பவானி ஆறு காவிரியில தண்ணி வரலன்னு போராடி கொண்டிருக்கோம் 30-40 ஆண்டுகளுக்கு மேலாக. அதே சமயத்தில் காவிரி ஆற்றின் துணையாறு அமராவதி, காவிரி ஆற்றின் துணையாறு நொய்யல், காவிரி ஆற்றின் துணையாறு பவானி, இந்த ஆறுகள் இந்த கொங்கு பகுதியில் எந்த அளவில் இருக்குது யோசிச்சு பாருங்க. சாயப்பட்ட கழிவு, தோல் தொழிற்சாலை கழிவு, எல்லா கழிவையும் கொண்ட ஆத்துல விடுற. இங்க சுத்திகரிப்பு நடக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனா எந்த அளவு சுத்திகரிப்பு இருக்குது? அந்த கழிவோட நிறத்தை மாற்றுகானே ஒழிய அதோட வேதி குணத்தை மாற்றுவது இல்லைங்கிறதான் குற்றச்சாட்டு. 90களின் தொடக்கத்திலேயே நொய்யலாறு மாசுபட்டு போனது. நொய்யலாருக்கு குறுக்கே தான் சிறுவாணி அணை இருக்குது. ஆசியாவிலே சுவையான நீரை கொண்ட சிறுவாணி அணை, சிறுவாணி நீர். அந்த சிறுவாணி நீர் இன்னைக்கு எந்த அளவில் இருக்குது? பவானி ஆற்றை பற்றி சொல்றப்ப இலக்கியங்களும் புராணங்களும்
அவ்வளவு கொண்டாடுது பவானி ஆற்ற. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அவங்க அமுது கடைஞ்சாங்க, அந்த அமுதை கொண்ட பவானில வச்சாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா பவானி நீர் அவ்வளவு சுவையானது, அவ்வளவு சரியா இருக்குன்ட்டு. ஆனா இன்னைக்கு பவானி ஆறு என்ன இருக்குது? திருஞான சம்பந்தர் அன்னைக்கே பவானி ஆறு கொடுத்து போற்றி பாடுறாரு. ஆனா பவானி ஆறு நொய்யலாறு எல்லாரும் சாகடிக்கப்பட்டு கொண்டு கிடந்தது. இதே நொய்யலாறுகிட்ட ஒரத்துப்பாளையம் அணன்னு அணை இருக்குது. எல்லா விவசாயிகளும் அணையை திறந்து தண்ணியை திறந்து விடுங்க என்று போராடி கொண்டிருக்கிற வேளையில ஒரத்துப்பாளையம் அணையை திறக்காதீங்க என்று போராடினார்கள். காரணம் என்ன? ஒரத்துப்பாளையம் அணை முழுமைக்கும் நிரம்பி இருந்தது. தண்ணிகள்ல மாறாக கழிவுகளின் ஒட்டுமொத்த தொகுப்பு. அதை திறவ வெடிகொண்டு எங்க அளவுக்கு ஒரத்துப்பாளையம் அணை முழுக்க முழுக்க கழிவாக நச்சாக மாறி போனது. நொய்யலாற்று படுகை முழுக்க சாயப்பட்ட கழிவை கொட்டி விட்டுட்டு நொய்யலாறு நுர வந்தது. ஒரு மனிதன் விஷத்தை அறிந்தினால் வாழ முடியாது, நுழைதல்வது போல ஆறு நுழைதல்லுது. அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நொய்யலாற்று படுகை முழுமைக்கும் நுழைதல் கேட்கிற போது அன்றைக்கு இருந்த அமைச்சர், சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் கருப்பண்ணன் ஒருத்தர், அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் சோப்பு போட்டு குடிச்சா ஆறு நுரத்தெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள், எப்படிப்பட்ட நிர்வாகிகள்! குப்பையை ஒழுங்கா துப்புரவு செய்யுங்க அப்படின்னு போராட வேண்டியிருக்குங்க. தலைநகர் சென்னையில குப்பையை அள்ளக்கூடிய துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்க 13 நாட்களாக போராட்டம் பண்றாங்க. எதுக்கு போராட்டம்? எங்களுக்கு உரிய ஊதியம் வேணும், இந்த வேலையை தனியாட்ட கொடுக்காத, எங்கள் ஊதியத்தை உத்தரவாதப்படுத்து. 13 நாட்களுக்கு மேலாக போராட்டம். அப்படி போராட்டம் எடுத்துக்கிற வேளையில் அதை கண்டும் காணாது கடலூர் அரசு கடைசியில அவங்க மேல அடக்குமுறை ஏவிட்டு அந்த போராட்டத்தை கலைக்கிறது, நசுக்குகிறது. இங்க என்னன்னு பார்த்தா குப்பை புறா கொண்ட அந்த பாறை குடிக்குள்ள கொட்டுறது. அந்த பாறை குடிக்குள்ள கொட்டாதீங்கன்னு மண்ணின் மக்கள் ஒன்று ரெண்டு அறப்போராட்டம் நடத்தினா மக்களை அச்சுறுத்துவது, மக்களை மிரட்டுவது. காவல்துறையின் வேலை என்ன? மக்களுக்கு காவலாளனாக நிற்பது. ஆளும் ஆட்சியாளர்களுக்கு கூலிப்படையாக ஏவல் படையாக செயல்படுவது இல்லை. நாங்க அனுமதி கேட்டு இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஆர்ப்பாட்டம், அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்டதால உங்ககிட்ட கெஞ்ச வேண்டியிருக்குது. ஒருவேளை நாங்க உங்களுக்கு தகவல் தெரிவிக்காம நாங்களே போராட்டம் அறிவிச்சு என்ன பண்ணுவீங்க? நாங்க அனுமதிக்கப்பட்ட போராட்ட வடிவத்துக்கு இருக்கிற வரைக்கும் தான் நாங்க உங்ககிட்ட கெஞ்சுவோம். அப்படி இல்லாம நாங்க போராட்டம் நாள் குறிச்சு தேதி குறிச்சு நாங்க அறிவிச்சு காணணும்னா அப்புறம் உளவுத்துறையை விட்டு காவல்துறையை விட்டு நீங்க தான் நினைச்ச மாதிரி இருக்கும். இந்த போராட்டத்தை ஒரு ஸ்பீக்கரை கூடுதலா வச்சா என்ன ஆயிட போகுது? ஒரு ஒளிபரிக்க கூடுதலா வச்சா என்ன ஆயிட போகுது? என்ன கட்டுவிட போகுது? இல்ல அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், அவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். இதே திருப்பூர்ல கஞ்சா விற்கல, இதே திருப்பூர்ல அபின் விற்கல, போதை பொருட்களின் புழக்கம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? டாஸ்மாக்ல காலையில 11-12 மணிக்கு தான் அந்த மதுவை விற்கணும்னு விதி சொல்லுது, சட்டம் சொல்லுது. விடிய விடிய டாஸ்மாக் கடையை சரக்கு ஓட்டானா இல்லையா? அப்படி சரக்கு ஓட்டுறப்ப எங்காவது பிடிச்சிருக்கியா? கஞ்சா அபின் எல்லா போதை பொருட்களின் புழக்கமும் இந்த நகரம் முழுமைக்கு இருக்கு. அதை எங்காவது கணிச்சிருக்கியா? அதை கண்டிச்ச துப்பு என்ன மயத்துக்கு ஒளிபரிச்சு தூக்கிட்டு போற? உன் வேலை என்னடா? உன் வேலை என்ன? குப்பையை கொட்டாங்க இல்லையான்னு கேவலம் கேட்டு காவல்துறை பாதுகாப்பு. எதுக்கு பாதுகாப்பு? குப்பைக்கு பாதுகாப்பு அளிக்கிற பணியை விட நீங்க அந்த 17 பணிக்கு போயிடலாம்ங்கிற. ஆட்சி 50 ஆண்டு இருக்க போற திமுக ஆட்சி, அவனுக்கான நாள் என்னப்படுது? இன்னும் 10 மாசம் 8 மாசம் தான். ஆனா நீங்க 60 வயசு வச்சிருக்கணும் இந்த பதவியில, இந்த பொறுப்புல. பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. அவன் 7 வருடத்துக்கு வேலை செய்யாதீங்க, மக்களுக்கு வேலை செய்யுங்க. கருணாநிதி அப்ப வீட்டுக்கு ஆசையோ, ஸ்டாலின் அப்ப வீட்டுக்கு ஆசையோ, உதயநிதி குடும்ப காசையோ எடுத்து உங்களுக்கு சம்பளம் தரல. எங்களை போன்ற அடித்தட்டு உழைக்கு மக்களின் வரி பணம், ரத்தம், வேர்வை அதான் ஒரு சம்பளமா கொடுக்கப்படுது. கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சியோடு நடந்துக்குங்க. மக்களை தாக்குவது, அச்சுறுத்துவது, பெண்கள் மேல கை வைக்கிறது என்ன திமிரு? என்ன அதிகார திமிரு? என்றைக்காவது ஒரு பெரிய வாகனத்துல, உயர்ற வாகனத்துல, ஒரு ஆடி கார்ல வர்றவன்ட்ட உன் வீரத்தை ஒரு திமிரை காட்டுவிய? அங்க காட்டுறது இல்லை. எவன் ஏழை மகனோ, எவன் பாமரனோ அவன்கிட்ட தான் திமிரை காட்டுறது.
அடிமை இந்தியாவுக்கும் சுதந்திர இந்தியாவுக்கும் என்னங்க மாறுபாடு? தம்பி சொன்னது போல அடிமை இந்தியாவில் திருப்பூர் குமரன் போராடினா அன்னைக்கு காவல்துறை தாக்கி அவனை சாகடிச்சா. சுதந்திர இந்தியாவில் நாம் போராடி கொண்டிருக்கோம். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே திருப்பூர்ல மதுபான கடையை மூடக்கோரி போராடிய போது அன்றைக்கு இருந்த பாண்டியராஜன் ஒரு கேவலங்கட்ட காவல்துறை அதிகாரி ஒரு பெண்மணியை ஓங்கி அரைஞ்சான். அவன் இப்ப எங்க பார்த்தா குளத்தூர்ல இருக்கான். ஸ்டாலினுக்கு கொண்டு பிடிச்சிட்டு இருக்கிறான் குளத்தூர்ல. இப்ப அதே போல காவல்துறை அச்சுறுத்தும். வழக்கு போட்டுருவோம், சிறையில போட்டுருவோம். நீ வழக்கு போடலாம், சிறைப்படுத்தலாம். உனக்கு சிறை எப்படின்னு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நேற்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு போட்டு சட்ட ஒழுங்கு டிஎஸ்பியை கைது பண்ணது ஒரு நீதிமன்றம். அந்த டிஎஸ்பி சிறைக்கு போக வேண்டியதானே? நீதிமன்றம் சொல்லிச்சு ஏற்று சிறைக்கு போக வேண்டியதானே? பாதை தப்பிச்சு ஓடிடுறேன். எப்படி இருக்கு பாருங்க. சட்ட ஒழுங்கு டிஎஸ்பி கைது செய்யப்படுறாரு, அவரே தப்பிச்சு போறாரு. திரும்ப அவரே பார்த்தா காவல்துறை வாகனத்தில் வர்றாரு. இது போன்ற கூத்தும் கொடுமை எங்க நடக்குமா? ஏன்னா நீங்க வழக்கு போட்டு சிறையில தள்ளலாம். ஆனா சிறை எப்படி இருக்கும், அங்க ரோட்டாலாம் என்ன, அங்க சாப்பாடு எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். அதனால வழக்கு, சிறை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை இதெல்லாம் காட்டி அச்சுட்டம் நினைக்காதீங்க. வழக்கு போட்டோம், வழக்கு போட்டா வாழ்க்கையை போயிடும். மயிலும் போகாதுடா. என்ன வாழ்க்கையை போயிடும்? அரசு வேலைக்கு போக முடியாது, எல்லாம் கொடுத்து கிழிச்சிருவேன். அப்படியே எல்லாருக்கும் அரசு வேலை. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சிருக்கான். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு எதுக்கு? யார் யாரு என்னென்ன படிச்சிருக்காங்க அந்த படிப்புக்கு ஏற்ற தகுதியேற்ற வேலையை தர்றதா இல்ல அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வேலை பார்க்கலாம் பாருங்க, அவருக்கு தான் வேலை தரணும். அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் பதிவு பண்ணி யாருக்கு வேலை? உனக்கு தகுதியின் திறமை இருந்தாலும் காசு கொடுத்தால்தான் அரசு வேலை. அந்த வேலையை வாங்கி தரக்கூடிய தர வேலையை அமைச்சரே பார்ப்பான். பார்த்தவன் தான் செந்தில் பாலாஜி. போக்குவரத்து அமைச்சராக இருக்கிறப்ப காசு கொடு, நான் அரசு வேலை வாங்கி தரேன்னு காசை வாங்கிட்டு திரும்ப அந்த வேலையை வாங்கி தரல. நீதிமன்றத்தில் வழக்குன்னு போட்ட பிறகு காசை திருப்பி கொடுத்து மகாத்மா ஆயிட்டாரு. அந்த பாவியை மன்னிச்சு திமுக மன்னிச்சு மனித புரிதலாக்கிடுச்சு. இப்ப அந்த செந்தில் பாலாஜி தியாகி ஆயிட்டாரு. சிறைக்கு போய் அவர் தியாகி பென்ஷனுக்கு அப்ளை பண்ண போறாங்க. ஒரு கால கொடுமை. இது ஆட்சியா, இது நிர்வாகமா? இது தடியத்தம் போல தண்டல் காங்கிற மாதிரி காவல்துறை ஒழுங்கா செயல்படுறதில்லை, உளவுத்துறை ஒழுங்கா செயல்படுறதில்லை. உளவுத்துறை காவல்துறையின் வேலை என்ன? இந்த வீதியில யாராவது வந்து தள்ளுவண்டி கடை போட்டாங்கன்னா கமிஷன் கொஞ்சம் வெட்டுன்னு கேட்கறத இதுவா காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு வேலை? குற்றம் நடக்காம தடுக்கிறதாங்க காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு வேலை. ஆனா குற்றங்கள் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை டிஜிபி அலுவலக வாசல்ல ஏர்போர்ட் மூர்த்தின்னு நம்ம அண்ணன் ஒருத்தர் காவல்துறைக்கு எங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய காவல் நிலையத்தோட முதன்மை பகுதி காவல் தலைவர் அவருக்கு போய் மனு கொடுத்து பார்க்க போறாரு. அங்க வாசல்ல ஒரு 4 காலி பயில வந்துட்டு அவன் அடிக்க வர்றேன், பார்க்க வர்றேன். இது எல்லாமே டிஜிபி அலுவலக வாசல் வந்துட்டு இருக்குது. உள்ள உட்காந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னது காவலர் நாளா, காவலர் நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. டிஜிபி அலுவலக வாசலே வன்முறை நடக்குது. அதை தட்டி கேட்க அதை தடுத்த துப்பு இல்லை. ஆனா அங்க டிஜிபி அலுவலகத்துக்குள்ள அவங்க என்ன பண்றாங்க? காவலர் நாள் கொண்டாடுறோம். என்ன காவலர் நாள் கொண்டாடுற? உளவுத்துறையும் காவல்துறையும் யாருக்கு வேலை செய்யுது? திமுக யார் திட்டுறா, திமுக யார் வந்து பேசுறா, அவரை குறிப்பேடு, அவர் பின்புலத்தை ஆராயி அவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு தெரிஞ்சு என்ன பண்ண போற? தெரிஞ்சு என்ன பண்ண போற? அரசின் வேலை மக்களுக்கு உழைப்பது, மக்களுக்கு தொண்டாற்றுவது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன வேலை நடக்குது? அதுவும் ஒரு 1.5 ஆண்டுக்கு முன்னாடிங்க, 1.5 ஆண்டா 1 ஆண்டாம் தெரியல, நெல்லையில ஒரு அரசு பேருந்து போயிட்டு இருக்கு. அரசு பேருந்துல வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஒரு கடைநிலை காவலர் ஏறுகிறார். ஏறின உடனே அந்த நடத்துனர் அவர் வந்து பயணச்சீட்டு எடுக்குங்கிறார். இல்ல எடுக்க முடியாது, பயணச்சீட்டு இல்லாமலே படிப்பதற்கான அதிகாரம் உண்டுங்கிறார் இவரு. அப்ப 2 பேருக்கிடையே வாய் தகராறா மாறுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா அந்த பயணச்சீட்டு எடுத்துட்டு பயணிச்சிடுறாரு. ஆனா அந்த நடத்துனருக்கும் இந்த காவலருக்குமான வாய் தகராறு காணொளி காட்சியாக பதிவு செய்யப்பட்டு சமூக வலைதளங்கள்ல உளவிடப்படுது. அப்படி உளவிட்ட பிறகு எங்க ஆளு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆள்கிட்டயே வந்து நீ டிக்கெட் கேட்பியான்னு சொல்லிட்டு நாங்க தள்ளுவண்டி கடையில நாங்க காசு கொடுக்காம தோசை தும்போம்.
நீ எப்படா எங்கள்கிட்ட போய் டிக்கெட் எடுக்கலாம், டிக்கெட் எடுக்க சொல்லலாம் அப்படின்னு ரோசப்பட்டு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா, அடுத்த 2 நாள் 3 நாள் தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துறை சேர்ந்த நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது வழக்கு. என்ன வழக்கு? உன் சட்டையில மேல் பொத்தான் போடல உன் மேல வழக்கு, நீ சீட் பெல்ட்ட போடல உன் மேல வழக்கு, சீட்டே இல்லையே அது ஏன் பிரச்சனை இல்லை உன் மேல வழக்கு. இப்படி 2 நாட்கள் 3 நாட்கள் காவல்துறை போக்குவரத்துறை சேர்ந்த நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது வழக்க போடுது. வழக்க போட்ட பிறகு 3ஆவது நாள் என்ன பண்றாங்க, சம்பந்தப்பட்ட காவலரை நடத்துறையை பிடிச்சு ஒரு மொட்டை மாடல நிக்க வச்சு 2 பேர் கையிலையும் தேடல் கோப்பையை கொடுத்து இவர் அவர் கண்ணை பார்க்க இவர் கண்ணை பார்க்க கண்கள் பணிக்க இதயம் இணைக்க காதல் கசிந்துருக. சாரி, நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நானும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் அப்படி நடந்திருக்க கூடாது, நானும் அப்படி நடந்திருக்க கூடாது. 2 பேரும் மனசு விட்டு பேசி சிலாகிச்சு கட்டி பிடிச்சி பிரேக்கப் ஆன 2 பேரும் பேச்சப்பாகி அதை ஒருத்தர் வந்து காணொலி காட்சியா படம் பிடிச்சு சமூக வலைதளங்களை சேர்ந்துட்டாங்க, பிரிஞ்சு போன 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு போட்டு அதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது போட்ட வழக்குகளை பூரா திரும்ப பெறாங்க. இது போன்ற ஒரு கேலி கூத்து, ஒரு கேவலமான காட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்குமா? அதாவது மத்திய அரசின் விசாரணை அமைப்பு இருக்கு சிபிஐ, மாநில அரசோட விசாரணை அமைப்பு இருக்கு காவல்துறை. அந்த சிபிஐக்கும் காவல்துறைக்கும் மோதல் வந்தா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இதோட கட்டுப்பாடு இடத்துல இருக்கு, அதோட கட்டுப்பாடு இடத்துல இருக்கு. ஆனா இங்க காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் மோதல் வருது. இங்க முதலமைச்சர் ஒருத்தர் உட்கார்ந்துட்டு மிச்சத்தில் இருக்காரு. இது கேடுகட்ட ஆட்சி நிர்வாகம். குறைந்தபட்சமான நிர்வாக ஆற்றல் கூட இல்லை. இதே திமுக ஆட்சி காலத்தில் கள்ளச்சாராயத்தால 100 பேர் இறந்து போயிட்டாங்க. 100 பேர். முதல்ல மரக்கான செங்கல்பட்டு போன்ற பகுதியில் கள்ளச்சாராயம் குடிச்சு 20 பேருக்கு மேல இறந்து போனாங்க. ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாங்க, நாங்க இரும்புக்காரங்க ஒடுக்குவோம், ஒருத்தரையும் விடமாட்டோம், நாங்க எல்லாரும் மீது நடவடிக்கை எடுப்போம், தமிழ்நாட்டில் கள்ளச்சாரம் இல்லாத ஒழிப்போம் சொன்னது யார்? ஐயா ஸ்டாலின். அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில பார்த்தா 69 பேர் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. 69 பேர். தொடக்கத்தில் என்ன பண்றாங்க, அது கள்ளச்சாராய சாவு இல்லைன்னு மூடி மறைக்கிறாங்க, வெள்ள செய்யக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அடுத்தடுத்து சாவு விழுந்த பிறகுதான் கள்ளச்சாராய மரணம் ஒத்துக்கிறேன். முதல் முறையாக கள்ளச்சாராய மரணம் நிகழ்ந்த போதே கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்துட்டாங்க. யாராவது கள்ளச்சாராயம் குடிச்சிருந்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வந்துருங்கன்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தா தப்பிச்சிருப்பேன். ஆனா அரசு அந்த மானத்தை மூடி மறைக்க முயன்றது. விளைவு 69 பேர் செத்து போயிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராயத்தால திமுக ஆட்சி காலத்துல 100 பேர் செத்து போனா. இந்த 100 பேரின் சாவுக்கு காரணம் கேடுகட்ட தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஸ்டாலின். 100 பேர் உயிர் போச்சுடா. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் வித்தான்ல அந்த இடத்துல இருந்து 100 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம், இந்த பக்கம் 100 மீட்டர்ல காவல் நிலையம். காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாம வித்த முடியுமா கள்ளச்சாராயத்தை? ஏன்னா காசை வாங்கிட்டு விட்டுறது. காசை வாங்கிட்டு தமிழ்நாடு முழுக்க மணற்கொலை நடக்குதுங்க. மணற்கொலை நடக்காத ஒரு ஊர் உண்டா? அருகாமையில கேரளாங்கிற மாநிலம் இருக்கிறது. கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்கு. ஒரு ஆற்றுப்படுகை கூட மண்ணை அள்ள முடியாது. கேரளாவில் மணல் கொள்ளை இல்லை எங்க அளவுக்கு ஒழிச்சிட்டான். ஆனா தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை நடக்காத ஒரு ஆறு இருக்கா? ஆற்றுல மட்டும் இல்ல, தோப்புல வரைக்கும் மண்ணை அள்ளிக்கிட்டு போறான். கேரளாவில் கட்டடம் கட்டப்படுது, கட்டுமான பணி நடக்குதுன்னா அதற்கான மணல் தமிழ்நாட்டில் போகுது. காவிரி ஆற்றில் சொட்டு நீர் கூட தர மாட்டோம். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகநாட்டில் தடுப்பணை கட்டுவோம் சொல்வது கர்நாடகா கேரளன். பாலாற்றின் குறுக்கே அடுக்கடுக்காக தடுப்பணை கட்டி அதன் உயரத்தை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆந்திரா, தெலுங்கு. முல்லை பெரியாற்றனை தகர்த்து விட்டு புதிதாக அணை கட்டுவோம் சொல்றது கேரளா, மலையாளி. ஆந்திராவும் கர்நாடகாவும் கேரளாவும் தமிழ்நாட்டு நீர்வளத்தை தடுத்து அவன் அணை கட்டுறான். அவன் அணை கட்டுவதற்கான மணல் இதே தமிழ்நாட்டிலிருந்து போகுது. இந்த காவல்துறை உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறானே அன்பு சொந்தங்களே, மண்ணை கொள்ளடித்து கொண்டு போகிறவன் அவன் ஹெலிகாப்டர் மண்ணை கொண்டு போகல, ஏறப்படல வான்வழியா மண்ணை கொண்டு போகல, இதே சாலை மார்க்கமா போறான். லாரிகளை ஏற்றிக்கொண்டு இதே சாலை மார்க்கமாக மண்ணை கொள்ளடிச்சு கொண்டு போறான். சாலை மார்க்கமாக கொண்டு வரப்ப அங்க வாகன சோதனை சாவடியில் காவல் இருப்பாங்களே, அவங்க சோதிக்க மாட்டாங்களா? உளவுத்துறை காவல்துறை இருக்குமே, அவங்க கண்டிக்க மாட்டாங்களா? பிடிக்க மாட்டாங்களா? பிடிக்க மாட்டாங்க. திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி இதான் நிலைமை.
ரெண்டு கட்சியில் பெரிய மாறுபாடுலாம் இல்லை. ஒரு குப்பையை ஒழுங்கா மேலாண்மை செய்ய துப்பு இல்லை. மேலை நாடுகளில் குப்பையை மறுசுழற்சி பண்ணி அவன் சாலை போட்டு கொண்டிருக்கான். அவன் பயோகேஸ் தயாரிக்கிறான், மின்சாரம் தயாரிக்கிறான், அவன் மாற்று தொழில்நுட்பத்தை நோக்கி போறான். ஆனா இங்க குப்பையை ஒழுங்கா கொட்டுங்கடான்னு போட வேண்டியிருக்கு. எல்லா வீதிகளையும் குப்பை தொட்டி இருக்கான். எல்லா வீதிகள்ல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சரியா தரம் பிரிச்சு போடுறியா நீ? அன்பு சொந்தங்களே, துபாயிலும் நாடு இருக்கு, கத்தாரும் நாடு இருக்கு. அந்த நாடுகளுக்கு போங்க. அந்த நாட்டில் சாலையில யாருக்காவது குப்பையை போட வேண்டும் என்ன வருமா? வராது. நீ அடர்ந்த காட்டுக்குள் போனாலும் சரி, மக்கள் வாழாத பகுதிக்கு போனாலும் சரி, அவன் குப்பையை எங்கேயும் போட மாட்டான். ஏன்னா அந்த அரசு அவ்வளவு திறம்பட அந்த நாட்டை நிர்வகிக்குது. சாலையில குப்பையை போட மாட்டான், ஹெல்மெட் போடாம தலைக்கவசம் போடாம அவன் பயணிக்க மாட்டான், இடைவாறு அணியாம வாகனங்களை இயக்க மாட்டான். நாடு எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு நாடு. இது நாடா? இது நாடா? இந்த சுதந்திரத்தை பெறதுக்கு, இந்த ஜனநாயகத்தை பெறதுக்கு தான் திருப்பூர் குமரனும் வாவு செய்யும் எங்கள் முன்னோர்களும் பாடுபட்டான. அன்னைக்கு வெள்ளக்காரன் தான் இந்த நாட்டை கொடுமைப்படுத்தின, நீ கொள்ளைக்காரன். என்ன வேறுபாடு? அடிப்படைங்க 60 ஆண்டுகள சுதந்திர இந்தியாவில் அடிப்படை வாழ்வாதாரம் உத்தரவாதப்படுத்தப்படல. உணவுக்கு, உடைக்கு, உறையுளுக்கு இன்னைக்கும் பாட வேண்டிய நிலைமை இருக்குது. தனியோடு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தில் அளித்தோம் நாம் பாரதி. ஆனா இன்னைக்கு நாட்டில் வசிக்கக்கூடிய 40 கோடி மக்களுக்கு உணவு இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பு இன்மையால திண்டாடுற. அதை போக்குவதற்கு ஒரு திட்டம் இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. முழுக்க முழுக்க வாக்கை மையமாக கொண்டு எதை பண்ணா வாக்கா போடுவேன். பெண்களா 1000 ரூபாய் காசுன்னு சொல்லி வாக்க பறிச்சிடலாம். மாணவர்களா கல்வி கடனை தள்ளுபடி பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி வாக்க பறிச்சிடலாம். இளைஞர்களா அவங்களுக்கு ஏதாவது சொல்லி வாக்க பறிச்சிடலாம். முழுக்க முழுக்க வாக்கை பறிக்க தான் திட்டம் திட்டத்தை ஒழிய இந்த மக்கள் வாழ்வாதாரம் மேம்படணும், இவங்களோட வாழ்க்கை தரம் மேம்படணும் ஒரு திட்டம் இல்லைங்க. நீங்க திரும்ப திரும்ப பாருங்க, துபாய், கத்தார், ஓமன் இந்த நாடுகளை எடுத்துக்கங்க. துபாயில அரசியல் கட்சி கிடையாது, துபாயில தேர்தல் கிடையாது, துபாயில எதுவுமே கிடையாதுங்க. மக்களா தெரிவு செய்யப்படுற அமைப்பே கிடையாது. துபாய் ஆடுற ஒரு ஷேக்கு, ஒரு மண்ணை. அதே போல கத்தாரு, ஓமனு, சவுதி அரேபியா மன்னன் தான் ஆடுறான். மண்ணை ஆடுறப்ப அந்த நாட்டோட அடிப்படை வசதிகள்லாம் மண்ணெண்ணு கிடைச்சா போதும், அவன் குடும்பத்துக்கு கிடைச்சா போதும், அவன் உறவு கிடைச்சா போதும் சுருக்கல, கடைக்கோடி வரை எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துற. தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம் எதுன்னு கேட்டா ராமநாதபுரம் சொல்லுவோம். ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில ஒரு விழுக்காடு கூட பெறாத தேசம் துபாய். நம்ம ஊர்ல மார்கழி, கார்த்திகை போன்ற காலங்கள்ல மழை பொழியும். ஆனா துபாயில மழை காலம் ஒரு காலமே இல்லை. சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை. ஆறே இல்லாத சவுதி அரேபியாவில் தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் பஞ்சம் இல்ல. மழை பெய்யாத துபாயில தண்ணீர் தட்டுப்பாடு இல்ல. அங்க இருக்கிறது தண்ணி எங்க இருக்கு? கடல்ல இருக்கு. கடல் தான் தண்ணி. அந்த கடல் தண்ணி உப்பா இருக்கு. அப்ப என்ன பண்றான்? கடல் தண்ணியை சுத்திகரிச்சு தன் மக்களுக்கு கொடுத்துறான். ஒருவேளை மழை பொழிது, அரிதிலும் அரிதாக மழை பொழிதுன்னா அந்த மழை நீரை தேக்கி சேமிச்சு அதையும் பயன்படுத்தி கொள்றான். ஆனா தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை இல்லை, கழிவுநீர் மேலாண்மை இல்லை, குப்பை மேலாண்மை இல்லை, நிர்வாக மேலாண்மை இல்லை, எதுவும் இல்லை. எந்த மேலாண்மையும் இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் சராசரியா எவ்வளவு மழை பொழியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர். இந்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது. இந்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியா பார்த்தாலே ஆண்டு ஒண்ணுக்கு 800 மில்லிமீட்டர் தான் மழை பொழிவு. ஆனா தமிழ்நாட்டோட சராசரி மழை பொழிவு அதை விட அதிகம், 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம், 950 மில்லிமீட்டர்னா. அந்த மழை நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் என்று வெட்டி பராமரிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாத கோடை காலத்தையும் வாழ முடியும். ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்யல. காவிரி, தென்பண்ணை, பாலாறு, தமிழ் கண்டவர், வையை போனது என நோடியார பாலாறு ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுன்னா பாரதி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே, ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே பாட்டு பாடினான்.
ஆனா சுதந்திரம் அடைஞ்ச போது பாரதி உயிரோடு இல்லை. பாரதி சுதந்திர இந்தியாவில் வாழல, சுதந்திரத்தை பார்க்கல. அவன் அடிமை இந்தியாவில் பாடினா காவிரி தென்பண்ணி பாலாறுன்னு. அடிமை இந்தியாவில் காவிரியும் தென்பண்ணியும் பாலாறும் வைகையும் தமிழ்நாட்டை செழிக்க வச்சது. ஆனா சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி காலத்தில் காவிரி தென்பண்ணி பாலாறு வைகை என்று எல்லாம் மாசுபட்டு போனது, வாழ்ந்து போனது. எவ்வளவு பெரிய ஆபத்து! 2000 ஆண்டு காலத்தை எடுத்துங்க. தமிழ்நாட்டோட 2000 ஆண்டு கால பிற்கால வரலாறு. இந்த நாட்டில் எண்ணற்ற மன்னன் வந்தான், வந்து படையெடுப்பு நிகழ்த்திருக்கான், போர் புரிஞ்சிருக்கான், வாரிசுரிமை சண்டை, வாதாபி எரிக்கப்பட்டுச்சு, உறையூர் எரிக்கப்பட்டுச்சு, மதுரை எரிக்கப்பட்டுச்சு, புத்த மடங்களை தகர்த்தான், தேவாலயத்தை இருக்கணும், கோயிலை அடிச்சான், சமணர்களை கல்வேற்றம் பண்ணான். இப்படி எத்தனை வன்முறைகள் நிகழ்ந்த போதும், எத்தனை உயிர் பலிகள் எடுக்கப்பட்ட போதும் எந்த ஒரு மன்னனும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கல. வெள்ளக்கார ஆண்டாங்க 300 ஆண்டு நாட்டை. இந்த நாட்டு மக்களை கொடுமைப்படுத்தினான், சுரண்டினான், செல்வ வளங்களை அள்ளிக்கொண்டு இங்கிலாந்துக்கு போனான். 300 ஆண்டு இந்த நாட்டை ஆண்டு கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி இந்த நாட்டின் வளங்களை கொள்ளை கொண்டு போன வெள்ளைக்காரன் இந்த நாட்டின் இயற்கை வளங்கள் மீது கை வைக்கல. அவன் வந்து ஆத்துல மண்ணை கொள்ளடிக்கல, ஒரு மலையை தகர்த்து கனிம வளங்களை ஏத்தல. ஆனா 50 ஆண்டுகள திராவிட ஆட்சி, திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு இந்த நாட்டின் இயற்கை வளங்களை சூறையாடிட்டான். ஆறுகள் அத்தனையும் செத்து போச்சு. ஆற்று பெருக்கற்ற அடிசுடியும் அந்நாள் அடிசுடும், அந்நாளும் ஊற்று பெருக்கால உலகுட்டுங்கிற. ஆத்துல காலை வச்சா அடி சுடும்டா, பாதத்தை வைக்க முடியாது, சுடும். ஆனா அப்ப கூட நீ மண்ணை தோண்டினா ஊற்று பெருக்கெடுத்து ஓடும்னா. எந்த ஆறுல வந்து ஊற்று பெருக்கெடுத்து ஓடுது? ஆறுகள்ல லாரி ஓடுது, டிராக்டர் ஓடுது. எங்க ஓடுது தண்ணி? மழையை தகர்க்கிறாங்க. ஒரு கோயிலோட ராஜகோபுரம் கூட தகர்க்கப்படலாம். அந்த ராஜகோபுரம் தகர்க்கப்பட்டால் கூட மீண்டும் ஒன்றை கட்டி எழுப்ப முடியும். ஆனால் மலைகள் எனப்படுபவை நீர் கோபுரம், நீரை கொடுக்கக்கூடிய கோபுரங்கள் மலைகள். அந்த மலைகள் அழிக்கப்படக்கூடாதுங்க. ஆனா திராவிட கட்சியின் ஆட்சி காலத்திலே மலைகள் தகர்க்கப்படுது, கனிம வளங்கள் சூறையாடப்படுது. அதுவும் மதுரையில ஆனமலைன்னு ஒரு மலை இருக்கு. ஒரு யானை அப்படியே படுத்து உறங்குவது போல இருக்கும். என்ன கிளப்பி விட்டான் மதுரையில? மதுரைக்கு யானைக்கு ராசி இல்லை. இந்த யானை மலையை நகர்த்தினாதான் மதுரை உருப்பிடுட்டான். எதுக்கு? பேத்து கொண்டு போறதுக்கு. எப்படிப்பட்ட ஆட்கள்! அதுவும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பாருங்க, அவர் வேற ஒரு உலகத்தில் வாழ்றாரு. பேரல் யூனிவர்சிட்டியில இங்க நடக்கிற கொடுமை, அநீதி, அக்கிரமம் ஒரு கர்மாந்தம் தெரியாது. ஆனா 2026 மறுபடியும் புடிஞ்சிடணும். 26 எதுக்குடா திமுக வெள்ளன்னு சொல்ற? எதற்காக திமுக வெள்ளணும்? மறுபடியும் எதற்காக திமுக ஆச்சரியத்துக்கு வரணும் சொல்லு. திமுக நேற்றுடன் இயக்கமா, 10 ஆண்டுக்கு முன் தொடங்க இயக்கமா? இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு 2 ஆண்டு கழித்து தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 1949ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 75 ஆண்டுகால இயக்கம். 6 முறைக்கு மேலாக மத்திய மாநிலத்தில் ஆட்சியில் இருந்திருக்குது. 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வச்சிருக்கு. 18 ஆண்டு. வாஜ்பாய், தேவகவுடா, ஐக்கிய குஜரால், மன்மோகன் சிங், விபி சிங் பல பிரதமர்களை மத்திய அமைச்சர்களை இதே திமுக அங்க வச்சிருக்குது. அந்த காலகட்டங்களில் திமுக என்ன பண்ணுச்சு? மத்திய அமைச்சர்களை 18 ஆண்டுகள் இருந்த போது மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி பெற்றுக் கொடுத்தியா? தமிழ்நாட்டோட வாழ்வாதார உரிமை காவிரி, முல்லை பெரியாறு, பாலாறு உறுதிப்படுத்தினியா? ஒண்ணும் செய்யல. 6 முறை தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறாய். தமிழ்நாடு 6 அங்குலம் வளர்ந்திருக்கிறதா? எதற்காக மறுபடி திமுக? எதற்காக மறுபடி அதிமுக? அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த எல்லா அவலங்களும் திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, மண்ணின் மக்களை 15 பேரை துள்ள துடிக்க படுகொலை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், ஒருவரையும் விடமாட்டோம் என்று முழங்கியது திமுக ஸ்டாலின். 2019 பாராளுமன்ற தேர்தலின் போது தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதிக்கு போட்டியிட்ட அம்மையார் கனிமொழிக்கு வாக்களிக்கிற போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போன தங்கை ஸ்டாலினோட உருவப்படத்தை காண்பித்து வாக்களித்தது இதே திமுக. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அன்றைக்கு ஸ்னோரி உட்பட மண்ணின் மக்களை எவன் கொலை செஞ்சானோ
எவனையும் தண்டிக்காது காப்பாற்றி கொண்டு கடந்த திமுக அரசு. தூத்துக்குடியில மக்களை சுட்டு கொன்னது அதிமுக. கொன்னவனை காப்பாற்றி கொண்டிருக்கிற கயமை தடத்தை செய்வது கேடுகட்ட திமுக. ரெண்டு கட்சியும் ஒழிக்கணும். இந்த குப்பைகள் இந்த ஊரைத்தான் மாசுபடுத்தும். ஆனா நாட்டை ஆளக்கூடிய குப்பைகள் ஒட்டுமொத்த சமூகத்தை, ஒட்டுமொத்த இந்த தமிழத்தை நாசப்படுத்தும், மாசுபடுத்தும். இந்த திமுக அதிமுக குப்பையை, சமூக குப்பைகளை புறந்தள்ளணும். ஒரு குப்பையை மேலாண்மை செய்ய துப்பு இல்லாம அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி, அதுக்கு மக்கள் போராடி, அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி, அதை இவ்வளவு பேச வேண்டியிருக்கு. அடிப்படைங்க ஒரு சமூக தூய்மையா இருக்கணும்னா அடிப்படை குப்பை மேலாண்மை. அடிப்படையே செய்ய துப்பு இல்லாதவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். எல்லா இடமும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள். நொய்யல் ஆறு போச்சு, பவானி ஆறு போச்சு, அமராவதி ஆறு போச்சு, எல்லாமே போச்சு. அழிவின் விளிம்பில் தமிழ்நாடு இருக்குது. அருகாமையில கேரளாங்கிற மாநிலம் இருக்கு. கேரளா கடவுளின் தேசம்ங்கிறான். லார்ட் கண்ட்ரி, கடவுளின் தேசம்ங்கிறான். அங்க கழிவுகள் அவன் கொட்டாம, அவன் மாநில எல்லைக்குள்ளே கொட்டாம கொள்ளாச்சியில கொண்டாந்து பொள்ளாச்சிலையும் கோயம்புத்தூரையும் கொட்டுறான். எதுக்கு? எங்க ஊர்ல குப்பையை கொட்ட மாட்டோம் அப்படின்னு இங்க கொண்டாந்து கொட்டிட்டு இருக்கான். அவன் சாதாரண மருத்துவ கழிவு, மின்னணு கழிவு, இல்ல மற்ற கழிவை கூட தன் மாநில எல்லைக்குள்ள கொட்ட மாட்டேங்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் அணுக்கழிவு மையத்தை கூட தயங்காம வைக்கிறேன். அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். சாதாரண குப்பையை கூட மேலாண்மை செய்ய துப்பில்லாத இந்த அரசாங்கம் தான் அணு உலையை நாங்கள் பல ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக பராமரிப்போம். ரஷ்யாவில் செர்னோபில் இடத்துல அணு உலை வெடித்தது. உலகம் பதறியது. அதனால் வரை கொண்டிருந்த அணு குறித்தான கருத்தாக்கத்தை மொத்தமாக மாற்றிக்கொண்டது. 2000க்கு பிறகு ஜப்பான் புகுஷிமாவில் சுனாமியின் காரணமாக அணு உலை வெடித்தது. மறுபடியும் உலகம் பதறியது. ஜப்பான் அணு உலையை மூடிக்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவில் அணு உலை தொழில்நுட்பத்தை விட்டு அவன் நகர்ந்துட்டான். ஆனா இங்க அணு உலை பூங்கா, அணு உலை கழிவுகளை வைக்கக்கூடிய அணுக்கழிவு மையம். கேரளாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் அணு உலையை ஆதரிக்குது. அணு உலை கழிவுகளை வைக்கக்கூடிய அணுக்கழிவு மையத்தை ஆதரிக்குது. ஆனா கேரளாவை ஆளக்கூடிய ஆட்சியாளர் என்ன சொல்றான்? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் என்ன சொல்றான்? இந்த கூடங்குளம் அணு உலையை நாங்க எதுக்குறோம். ஏன்னா ஒருவேளை கூடங்குளத்துல அணு உலையில ஒரு விபத்தோ பாதிப்போ ஏற்பட்டா அந்த பாதிப்பு கேரளாவில் கொல்லம் வரைக்கும் வரும். எங்க மக்களும் பாதிப்படைய வாய்ப்பு உண்டு. அதனால எதுக்குறோம். கொஞ்சோண்டு பாதிப்பு வந்தாலும் எதுக்குறோம் அவன் சொல்றேன். ஆனா மக்கள் நெருக்கம் உள்ள பகுதியில், மக்கள் கூட்டம் கூட்டமாக அடைக்க வாழக்கூடிய பகுதியில் கூடங்குள அணு உலைய அணுக்கழிவு மையத்தை வைக்கிறேன். அன்பு மக்கள் விழித்துக் கொள்ளணும். இந்த துயரங்களை, இந்த துன்பங்களை நாம் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு தான். நம் வாழ்க்கை மாற்றிப்படணும். நாம் வாழ்க்கை மாற்றி செலுத்தாத வரை நாம் வாழ்க்கை எந்த மாற்றம் உருவாகாது. ரட்டள உதயசூரனுக்கு இங்கே வாக்கு செலுத்துவதை மாற்றி நிறுத்தாத வரை எந்த விடிவும் வரப்போவதில்லை. இன்னும் 10 மாத காலம் தேர்தல் வரப்போகுது. இன்னும் 6 மாத காலத்தில் வீட்டுக்கு வீடு வந்துடுவான். வாக்கேட்டு நிற்பான். காசு கொடுத்து உங்களை விலை பேசுவான். தலைக்கு விலை பேசுவான். மக்கள் விழித்து எழணும். இன்னைக்கு இந்த போராட்ட காலத்தில் மக்களுக்கு கோபம் வருது. நம்ம பாதிக்கப்படுறோம்னு உணர்றோம். இந்த பாதிப்பின் வீரியத்தை உணர்ந்த நாம் இந்த திராவிட கட்சிகளை, திமுகவை, அதிமுகவை முற்று முழுதாக புறந்தள்ளணும். இந்த சமூக குப்பைகளை துரத்தி அடிக்கணும். கிருபானந்த வாரியார் சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரிகிறது. நாம் இவ்வளவு பாதிக்கப்பட்டும், இவ்வளவு அடிவுகளை, இவ்வளவு இழப்புகளை எதிர்கொண்டும் கூட நாம் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வது? மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக அப்படின்னா காலம் முழுக்க இவங்களோட நம்ம குப்பை கொட்டி விட்டு சாக வேண்டியது. வாய்ப்பு ஒண்ணுதான். வரலாறு கடைசியாக ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. காமராசர் 9 ஆண்டு பொற்கால ஆட்சி கொடுத்தாரு. அந்த காமராசர் ஆட்சியை வர்ணிக்கிற போது கவியரசு கண்ணதாசன் காலத்தின் கடைசி கருணையினர், காலம் ஒரு முறை கடைசியாக கருணையிட்டிருக்கிறார். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. தம்பி ஷேக் சொன்னது போல
மக்கள் எங்களை புறந்தள்ளினார்கள், மக்கள் எங்களை தோற்கடித்தார்கள், மக்கள் எங்களை ஏமாற்றார்கள், மக்கள் எங்களுக்கு துரோகம் வைத்தார்கள். ஆனால் ஒருபோதும் நாங்கள் மக்களை ஏமாற்றினதில்லை, மக்களை துரோகம் செஞ்சதில்லை. இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாதகமான ஒரு திட்டத்தை நாங்கள் ஒருபோதும் ஆதரித்தது இல்லை. இந்த மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றை ஒருபோதும் நாங்கள் ஆதரிச்சதில்லை. நாம் தமிழக கட்சி நீங்க வாக்கு செலுத்தாம புறக்கணிக்கலாம், ஊடகங்கள் மறைக்கலாம், இங்க பல பேர் ஏளனமா நாம் தமிழக கட்சியை பேசலாம். ஆனா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒண்ணுனா முதல் ஆளா களத்தில் இருக்கிறது நாம் தமிழக கட்சி தான். இன்னும் சில பேர் வருவாங்க, நாங்க போராட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் பேரம் பேசி கமிஷன் ஆகிட்டு வீட்டில் போய் படுத்துருவான் இருக்கான், சிறுத்தையும்பா அதுவும்பா இதும்பா எல்லாம் அடைஞ்சுவேன். ஆனா நாங்கள் உண்மையிலே களத்துல புலிகளாக நிற்போம். சிங்கம் வேட்டையாடா வராது, சோறுதிங்க தான் வரும்னு ஒன்று கிளம்பி இருக்குது. அது சிங்கம் இல்ல, சிங்கவால் அணில், சிங்கவால் குரங்கு மாதிரி சிங்கவால் அணில். நாம திராவிட நரிகளோட வேட்டையாடுறது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். திராவிட நரிகளா தமிழ் தேசிய புலிகளான்ட்டு குறுக்க நாங்களும் இருக்கோம். குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு அணில் குறுக்கு நெருக்கமா ஓடுது. அப்ப கொஞ்சம் ஓரமா நில்லுன்னு ஒரு தட்டு தட்டுறோம், செல்லமா தட்டு தட்டுறோம், அவ்வளவுதான். அதுல மக்கள் தங்களுக்கான ஆட்சியாளரை சரியா தேர்வு பண்ணணும். நாம போராடி சுதந்திரம் பெற்றோம், சுதந்திரத்தை மட்டும் போராடி பெறல, வாக்குரிமையும் போராடித்தான் பெற்றோம். 1920 நாடு விடுதலை பெறாத காலகட்டத்தில் அன்னைக்கு நடந்த பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை, குறிப்பா பெண்களுக்கு சுத்தமான வாக்குரிமை இல்லை. படிச்சவங்க யாரோ பட்டதாரியோ மிராஸ்தாரோ நிலக்கலாரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைகள் நிலை இருந்துச்சு. விடுதலை பெற்ற பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஜனநாயக ரீதியிலான அழுத்தங்களுக்கு பிறகுதான் எல்லோருக்கும் வாக்குரிமைங்கிற நிலை உருவாக்கப்பட்டுச்சு. நாம் போராடி பெற்ற மகத்தான உரிமை வாக்குரிமை. நம்ம கையில என்ன இருக்குன்னு கேட்கலாம், நம்ம கையில வாக்கு இருக்கு. 5 ஆண்டுகள எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய வலிமையான ஆயுதம் வாக்கு. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் சட்டம் சொல்லுது. ஆனா எல்லோரும் சமமாக நடத்தப்படுறோமா? எல்லோரும் சமமாக நமக்கு வாய்ப்பளிக்கப்படுதானே? இல்ல. எல்லோரும் சமம் சொல்லப்படக்கூடிய ஒரே இடம் வாக்கு மட்டும்தான். இங்க அடித்தட்டு உழைக்கும் மகளுக்கும் ஒரே வாக்கு தான், அனில் அம்பானிக்கும் ஒரே வாக்கு தான், பிரதமருக்கும் ஒரே வாக்கு தான், பிச்சைக்காரனுக்கும் ஒரே வாக்கு தான். அந்த வாக்குங்கிற வலிமையான ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த சமூக குப்பைகளான திமுகவையும் அதிமுகவையும் புறந்தள்ளணும். சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை காலத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க? மேயர் எத்தனை காலத்துக்கு மேயராக இருப்பாங்க? இன்னைக்கு மேலிடம் கால மேல இருக்கிறவன் கீழே வருவான், கீழே இருக்க நாம மேல போவோம். அந்த புரட்சி நிகழும். அன்னைக்கு இந்த குப்பை மட்டும் இல்லாது எல்லா குப்பையும் அப்புறப்படுத்தும். அப்ப உணர்ந்து தெளிந்து நான் போராட்ட காலத்தில் மக்களோடு நிற்பேன். ஆனா வாக்கு போடுறப்ப பிஜேபியை ஒழிக்கணும்னா நான் திமுக தான் போடுவேன்னு பிஜேபி வந்துடும் நான் காட்டுற பூச்சாண்டி நம்பிக்கிட்டு நீ திமுக போட்டன்னா நாடு நாசமா போயிடும். தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த காலத்தையும் வரப்போறது இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு 20 நாளுக்கு முன்பு, ஒரு மாசத்துக்கு நினைக்கிறேன், பாஜகவோட மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட பாஜக சேர்ந்த நிர்வாகி சொல்றாரு, ஐயா நாங்க ஓட்டு கேட்டு போறோம், பாஜக ஓட்டு கேட்டு போறோம், மக்கள் வாங்க உங்களுக்கு சோறு போடுறோம் கூப்பிடுறாங்க, சோறு கூட போறோம்னு சொல்றாங்க, ஆனா வாக்கு மட்டும் போட மாட்டோங்கிறாங்க, என்ன பண்றோங்க? பிஜேபி போனா வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுறானா, ஓட்டை மட்டும் கேட்டுறாதீங்க, சாப்பிட்டோன்னா போங்க. இதுதான் தமிழ்நாட்டோட பிஜேபி லட்சணம். இந்த இல்லாத பிஜேபியை சொல்லி வந்துருவான் பூந்துருவான் வந்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லா அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் திமுக அரங்கேற்றி கொண்டு கிடக்கும். மக்கள் விழிப்புட்டு எழணும். எந்த ஒரு போராட்டமும் இயக்கம் ஒரு கட்சி பண்ணுதுன்னா ஒரு அடையாள போராட்டமா இருக்கும். இப்ப நாம் தமிழக கட்சி போராட்டம் பண்றோம்னா 4 மணி நேரம் தொண்டை தண்ணி வைத்த அடிவர் வலிக்க மக்கள் மத்தியில் கத்துவோம், பரப்புரை செய்வோம், மக்களை அரசியல்படுத்துவோம், மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவோம். ஆனா இன்றைக்கு கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து அரசியல் வேறுபாடுகளை துறந்து ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு சாலையை இறங்கி கால வரமுறை இல்லாத போராட்டத்தை செய்யறானோ அன்னைக்கு தான் அரசு அடிபணியும். அதுதான் புரட்சி. ஜல்லிக்கட்டு நடக்க வாய்ப்பே இல்லை. சட்டப்பூர்வமாக அதற்கான சாத்திய கூறுகள் இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லப்பட்ட ஜல்லிக்கட்டு நடத்தி காண்பிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டுனா தென் மாவட்டம் நடக்கும் இருந்துச்சு, வட மாவட்டங்கள் ஜல்லிக்கட்டு நடந்துச்சு. காரணம் தமிழ்நாடு முழுக்க மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் கூட்டமாக நடத்திய போராட்டம்.
இந்தி திணிப்பை யாராலும் தவிர்க்க முடியாதுன்னா, ஆனா தமிழ்நாடு முழுக்க மாணவர்கள் போராடி, இளைஞர்கள் போராடி மொழி புரட்சியை தவிர நிலத்திலே நிகழ்த்தி இந்திய தமிழ்நாட்டில் வரவிடாம தடுத்தான். அதே போல நாங்க வேளாண் சட்டங்களை திரும்ப பெற மாட்டோம், ஒரு புள்ளி கமாவை கூட நாங்க திரும்ப பெற மாட்டோம்னா. ஆனால் வேளாண் சட்டங்கள் ஒட்டுமொத்தமாக திரும்ப பெறப்பட்டது. அதற்கு காரணம் 2 ஆண்டுகளுக்கு மேலான பஞ்சாப் விவசாயிகளின் தொடர்ச்சியான போராட்டம். அதே போல இந்த குப்பையை கொண்ட கொட்டான் அந்த பொங்கு பாளையத்தில், அந்த முதலி பாளையத்தில், அந்த பாறைக்குடிக்குள்ள கொட்டுறேன், அந்த காலாவதியான கல்குவாரிக்குள்ள கொட்டான்னு சொல்றான்ல, இதெல்லாம் முற்றுமுழுதாக தடுக்கப்படணும்னா நாம் தமிழர் கட்சியின் போராட்டமாக மட்டும் இல்லாது இது ஒட்டுமொத்த மக்களின் புரட்சியா மாறணும். ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று திரண்டு போராடணும். நம் போராட்டம் ஒண்ணுதான் இந்த ஆளக்கூடிய ஆட்சியாளர்களை அடிமணி வைக்கும். ஏன்னா 10 மாதத்துல தேர்தல் வரப்போகுது, அவன் பயந்துருவான். நாம் தொடர்ச்சியா போராடணும், வழக்கு போட்டுவோம், சிறைப்படுத்துவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். இந்த அச்சுறுத்தலுக்கு ஒருபோதும் அடிபட கூடாது. அடிமை இந்தியாவில் பகத்சிங் தேச துரோகி, பகத்சிங்கை தூக்குல போட்டான். வாவுசி பெரிய குற்றவாளி, அடிமை இந்தியாவில் ராஜ துரோகி. அடிமை இந்தியாவில் காந்தி தேச துரோகி, நேதாஜி தேச துரோகி. அதே போல சுதந்திர இந்தியாவில் நாம் சமூக விரோதி, தேச துரோகி, நாம் ஆன்டி இந்தியன். நாம் பெருமை கொள்ளணும். நாம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம். வங்காளி மாத்தாங்கிற போராளி தாய் சொல்ற, மக்களை அரசியல்படுத்தாது, மக்களை அணிதிரட்டாது, இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமாதுங்கிற புரிதலை உருவாக்காது, இந்த வளக்கொலையை தடுக்க முடியாதுங்கிற. அதே போல நாம் மக்களை அணிதிரட்டுவோம், அரசியல்படுத்துவோம், இந்த வளங்கள் யாவும் மக்களுக்கு சொந்தமானங்கிற புரிதலை உருவாக்குவோம். கீப விடுதலைக்காக போராடிய ஒப்பற்ற உலக புரட்சியாளன் சேகுவரா சொல்றான், நான் மக்களுக்காக போராடுவேன், இந்த போராட்டத்தில் நான் வென்றுவிட்டால் நான் மக்களோட மக்களாக என்று மகிழ்வேன், ஒருவேளை வீழ்த்தப்பட்டால் கொல்லப்பட்டால் வரலாற்று வாழ்வேங்கிறான். அந்த ஒப்பற்ற போராட்டக்காரின் வரலாற்றை படித்த நாம் போர்க்குணத்தையும் போராட்ட உணர்வையும், தமிழரோட போர்க்குணத்தையும் போராட்ட உணர்வையும் புறநானூற்று வீரத்தையும் உலகத்துக்கு பறைசாற்றிய ஒப்பற்ற மாவீரன் நமது தேசிய தலைவரின் வரலாற்றை படித்து அவர் வழியிலே வந்த இரத்த வாரசல் நாம் துணிந்து களம் காணுவோம். இதை நம்ம இதோட விட போறது இல்லை. இது தொடர்ச்சியான போராட்டங்களாக நடக்கும். இந்த பிரச்சனை தீவிர வரை இந்த அரச அதிகாரம், அரச எந்திரம் இதற்கு முழுமையான தீர்வை கொடுக்கிற வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராடுவோம். இது தொடக்கநிலை போராட்டம் தான். இது அறவழி போராட்டம், சாத்வீக போராட்டம். அதனால நீங்க ஒளிப்பறிக்கை தூக்கிட்டு போறீங்களா, பேசாம நிற்கிறோம். அடுத்த முறைனா அடுத்த இடத்துக்கு போகும். அடுத்த இடத்துக்கு போனா அது காவல்துறைக்கு தான் குடைச்சலா மாறும். எங்களை போன்ற கண்ணியமானவர்கள், கட்டுக்கோப்பாளர்கள், ஜனநாயகவாதிகள் யாரும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ திருமண கூட்டமோ எந்த நிகழ்வுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கன்னு சொல்லுமே ஒழிய காவல்துறை பாதுகாப்பு வழங்குறது இல்லை. ஏன்னா காவல்துறை பாதுகாப்பு வழங்க தேவையே நாம் தமிழர் கட்சி கூட்டங்களே இல்லை. நாங்களே ஒழுங்குபடுத்திக்குவோம். நாங்கள் சாலையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் போக்குவரத்து நாங்களே சரி பண்ணுவோம். மக்களை தொந்தரவு விளைவிக்க மாட்டோம். ஒரு தேவையில்லாத கூச்சல் இருக்காது, தேவையில்லாத சத்தம் இருக்காது, பொது அமைதிக்கு சட்ட ஒழுங்குக்கு பாதம் விளைவிக்கக்கூடிய எதுவும் இருக்காது. நாம் தமிழர் கட்சியோட மாநாடு லட்சக்கணக்கான பேர் கூட்டுறேன். லட்சக்கணக்கான பேர் கூடி மாநாடு நடத்தினாலும் ஆக வணக்கம் என்று அறிவித்தால் ஒட்டுமொத்த கூட்டமும் நிசப்தமாகும். ஒரு துளி கூட சத்தம் இருக்காது. எல்லோரும் ஒரே மாதிரி இருப்போம். வீர வணக்கம்னா ஒரே குரல்ல வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் குரல் ஒரே மாதிரி ஓங்கி ஒலிக்கும். இந்த கட்டுப்பாடு இந்திய பெருநிலத்திலேயே எந்த கட்சியும் கிடையாது. லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு மாநாடு விடுறேன். மாநாட்டை நாற்காலியை உடைச்சு போயிட்டேன். ஆனா நாம் தமிழர் கட்சி ஆடு மாடுகளை மாநாடு நடத்துது. ஆடு மாடுகளை மாநாட்டில் கூட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி வைத்து மாநாடு நடத்துறேன். மாநாடா பன்றிகள் மேஞ்ச வயக்காடான்னு தெரியல, நிறைவேற்றி போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி ஆடு மாடுகளுக்கான உரிமை மீட்பு மாநாடு போடுறோம். ஆடு மாடுகள் கூட எந்த பாதகத்தையும் விளைவிக்கல. ஏன்னா நாங்கள் அவ்வளவு கட்டுக்கோப்பானவர்கள், அவ்வளவு ஜனநாயகவாதிகள், அவ்வளவு மக்களுக்கானவர்கள்.
எங்கள் உணர்வை புரிஞ்சுக்குங்க. இங்க அகிம்சையோ ஆயுதமோ நாங்க தான் எல்லாமே. அண்ணன் திலீபனை தாண்டிய அகிம்சைவாதி இல்லை. காந்தியே அண்ணன் திலீபனை மிஞ்ச முடியாது. அண்ணன் திலீபனை தாண்டிய அகிம்சைவாதி இல்லை. 13 நாட்கள் பச்சை தண்ணி உண்ணாம உயிர் விட்டார் அண்ணன் திலீபன். அகிம்சையின் உச்சம் தொட்டவன் அண்ணன் திலீபன். அந்த திலீபனை தாண்டிய அகிம்சைவாதி ஜனநாயகவாதி இல்லை உலகத்துல. அதே போல தன் மக்களையே படையாக கட்டி உலக வல்லாட்சிகளை மிரளவிட்ட எங்கள் தலைவன் பிரபாகரை தாண்டிய ஆயுதம் ஏந்திய புரட்சியாளரும் இல்லை. நாங்கள் அகிம்சை ஆயுதம் எல்லா அந்த களங்கள்ல நாங்க வெற்றி பெற்றவங்க. நாங்க எந்த போராட்ட வழிமுறை எடுக்கணும், ஜனநாயக முறையில் போகணுமா இல்ல அடுத்த கட்டத்துக்கு நகருமாங்கிறத நீங்க தான் தீர்மானிக்கிறீங்க. எங்கள் நோக்கம் அந்த சிக்கல் தீர்க்கப்படணும், அந்த மக்களின் குறை போக்கப்படணும். மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குப்பையை கொட்டக்கூடாது. மேலை நாடுகளில் எந்த தொழில்நுட்பம் இருக்கோ அதே போல தொழில்நுட்பத்தை அங்க போ 10 நாள் அங்க போய் சோறு தின்ட்டு கடந்தாலும் பரவாயில்ல, அங்கே கடந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பார்த்து படிச்சுக்கிட்டு செயலாக்கம் பண்ணு. முதல்ல குப்பை ஏன் தேவையில்லாம உருவாகுது அதை கண்டறி. எல்லா இடங்களையும் குப்பை தொட்டியை போடு. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பெறி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்து. சட்டத்திட்டங்களை கடுமையாக்கு. குப்பையை வீதியில் போட்டா அவனுக்கு அபராதம் சொல்லு, 1 மாசம் சிறை தண்டனை கொடு. அப்படி திட்டவட்டமாக சட்டங்களை கொண்டு குப்பைகளை மேலாண்மை செய். அதை மறுசுழற்சி பண்றதுக்கும் அதை ஆற்றலாக மின்சாரமாகவோ நீராவி வெப்பமாகவோ இல்ல மீத்தன் வாயுவாகவோ மாற்றுவதற்கான தொழில்நுட்பத்தை கொண்டு வா. கடைசி எதுவுமே சாத்தியப்படலன்னா கடைசி குப்பையை கொட்டுற நிலைக்கு வா. கடைசி பட்டியல தான் குப்பையை கொட்டுறது. அதையும் கொட்டனா எப்படி அதுக்கு ஏற்ற நிலைமை என்னன்னு பாரு. குப்பையை இந்த இடத்துல இந்த இடத்துக்கு இடமாற்றுவது குப்பை மேலாண்மை இல்லை. அது மேலாண்மை இல்லை. அது மக்கள் நெருக்கம் உள்ள மக்கள் வாழக்கூடிய பகுதியை போட்டு நீ போயிடுற. அங்க வாழக்கூடிய மக்கள் மூச்சு திறல ஏற்படுது. சென்னையில பூரா குப்பை மேலாண்மை இல்லாம கழிவுநீர் மேலாண்மை இல்லாம கழிவுநீரை பூரா ஆத்துக்குள்ள திறந்து விட்டு ஆறுகள் செத்து போச்சு. கூவம்னு நம்ம சொன்னோம்னா கூவம்னா சாக்கடை நினைக்கிறேன். வெள்ளக்கார ஆண்டப்ப கூவம் சாக்கடை இல்லைங்க. வெள்ளக்கார ஆண்டப்ப நதி, அழகான நதி, லண்டனின் நதி, புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி. லண்டனின் புகழ்பெற்ற தேம்ஸ் நதிக்கு இடையானது சென்னையில் இருந்த கூவம். அன்றைக்கு சென்னை மேயராக இருந்த பச்சையப்பா முதலியார் கூவம் ஆத்துல குளிச்சுட்டு அப்படிதான் அன்னைக்கு அந்த மாமன்றத்துக்கு போனாரு. இன்னைக்கு கூவம் ஆத்துல குளிச்சா அவன் கண்ணாம்பட்டி போக வேண்டியதுதான் நிலைமை. ஏன்னா கூவம் சாக்கடையா மாறி போச்சு. காரணம் மாறி மாறி அந்த சாக்கடைகள். சென்னையில ஆத்த நாசப்படுத்திட்டான். நீர் வழித்தடங்களை போற அவன் துண்டிச்சிட்டான். அதனால வெள்ள தண்ணி வடிந்தோட வாய்ப்பு இல்லை. அதே போல கண்ட பிளாஸ்டிக் அந்த கர்மம் இந்த கர்மம் எல்லாத்தையும் கூட நீர்நிலையில கொட்டி அந்த நீர்நிலையில வழித்தடத்தை மூடிவிட்டான். பள்ளிக்கரையில சதுப்புநிலம் இருக்கு சென்னையில. சதுப்புநிலம்னா தன்னோட நிலப்பரப்பை விட 10 மடங்கு நீரை சேமித்து வைக்கக்கூடிய உள்ளாற்றல் கொண்டது. அந்த சதுப்புநிலத்துல குப்பையை கொட்டி அதை நாசப்படுத்திட்டான். அப்ப இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க ஆளக்கூடிய திராவிட கட்சிகள் இப்படிதான் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் தீர்வு வரணும். அதுக்கு இந்த குப்பைகளை சமூக குப்பைகளான திமுகவையும் அதிமுகவையும் நாம் புறந்தள்ளினால் இந்த நாடு சுத்தமாகும். இந்த மண்ணும் மக்களும் நலம் பெறுவார்கள், வளம் பெறுவார்கள். அதை உணர்ந்து இந்த களத்தில் நிற்போம். தொடர்ச்சியாக இந்த அநீதிக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி போராடும். போராடக்கூடிய மக்களோடு துணை நிற்கும். மக்களை அச்சுறுத்துவது, பெண்களை அச்சுறுத்துவது, தாக்குவது, அடிப்பது, உதப்பது இந்த அதிகாரத்து முறை வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. மக்கள் மீது கை வைக்க நினைச்சா எங்கள் போராட்டம் அடுத்த நிலைக்கு போகும். நன்றி, வணக்கம்.